வணக்கம். கதாநாயகன் ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மொமெண்ட் எனக்கு. அதாவது விஷ்ணுவோட நான் பண்ற 2வது படம் இது. நீர்ப்பறவை நாங்க பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன. சோ விஷ்ணு எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவா இருந்தாலும் அந்த முகத்துல ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தா அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க செய்யறது நல்லா ரீச் ஆகும். உணர்வு நல்லாவே அவங்களுக்கு எதிரில பாக்குறவங்களுக்கு இம்மீடியட்டா உணர முடியும். எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா கரெக்டா ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும். என்னதான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸ்ல கண்டிப்பா அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அது விஷ்ணு கிட்ட இருக்குன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிட்டே இருப்பேன். அதனால அது தட்ஸ் ஒன் கிரேட் பிளஸ் இன் ஹிம். அண்ட் நிறைய எஃபர்ட் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் உண்மையில ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு சீன்ல நடிக்கும் போதும் கேட்டு கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. உண்மையில இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மள ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கறதா உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடிச்சது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்தது ஜாலியா இருந்ததுன்னு கண்டிப்பா தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் முருகானந்தம் ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சார பாக்குற மாதிரியே இருந்தது. அதனால முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அந்த அவர் மேல மணிவண்ணன் சார் மேல இருந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு. அண்ட் அது கொஞ்சம் கூட இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் வேலை நடந்தது. ஒரு இயக்குனர் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்காங்களோ, அந்த எது செஞ்சா பப்ளிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எது செஞ்சா பிடிக்குமோ அது அவங்க கிட்ட வேலை வாங்குறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அதுதான் பெரிய பிளஸ். இயக்குனர் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் அதுதான். இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள், அதை இவங்க கிட்ட கரெக்டா செய்ய வச்சிடணும். அது ஒவ்வொரு காட்சியிலயும் அதை கரெக்டா பிடிப்பாரு. அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சு நம்மள செய்ய வைப்பாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இயக்குனர் கூட எல்லாம் வேலை செய்யும் போது நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க, நம்மள நல்லா செய்ய வைக்கிறாங்க. இன்னும் இந்த படத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது செஞ்சு நம்ம கிட்ட இருந்து வேற ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு இயக்குனர். சோ கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இயக்குனருக்கான பொசிஷனுக்கு அவர் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேர் சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே வரும். அதனால அந்த பெரிய லிஸ்ட் எல்லார் பேரும் சொல்லாம எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பேர் மட்டும் சொல்லலாம். பெரிய கும்பலே இருக்காங்க. அதனால எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போறோம் அப்படிங்கறதா உண்மை. லொகேஷன்லயே நாங்க நடிக்கும் போது நிறைய காட்சிகள் சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கணும் பேசியே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சீன் முடியும் போதே நாங்க டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாம் இருந்து. சோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல நடிச்சவங்களுக்கும் இதுல வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிரஸ் அண்ட் மீடியாவுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நான் நினைப்பேன் இந்த மாதிரி படங்கள் சைலண்டா ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும். ஆனா இதுதான் பெரிய படமா நிக்கும். அதான் உண்மை. அது நடக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி மேம். அடுத்தபடியாக திரு ஆனந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன கூப்பிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்க பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் என்று சொல்வதை விட எங்களை தோளிலே சுமந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். எங்களை நீண்ட நெடுங்காலமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நாள் வரை, இன்னும் இருக்கிற நாள் வரை. கதாநாயகன் பெரிய ஹிஸ்டரி இருக்கு. கதாநாயகன் இங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியும். நாயகன் ஒரு படம் முக்தா சீனிவாசன் எடுத்தார். அந்த படத்தை கமல் கதாநாயகனா நடிச்சு மணி சார் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் முடிகிற நேரத்தில் முக்தா பிலிம்ஸ் அதை ஜிவி சார் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாங்க. அந்த படத்தோட பேர் நாயகன். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி படம். நடிப்புக்கு ஒரு உச்சத்திற்கு கமலண்ணனை கொண்டு போன ஒரு படம். அதற்கு பிறகு அந்த படம் ஓடின பிறகு முக்தா சீனிவாசன் சார் அந்த
கதாநாயகன் ஒரு டைட்டில் வச்சு பாண்டியராஜன், என் அருமை சகோதரர் பாண்டியராஜனும் அருமை சகோதரர் எஸ்.வி. சேகரன் இணைந்து அந்த படமும் நகைச்சுவையில ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அந்த படம் அமைஞ்சது. அதற்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கதாநாயகன் இங்கே இணைந்திருக்கிறார், என் அருமை தம்பி விஷ்ணு விஷாலும். அவரோடு பரோட்டா சூரியன். சூரிக்காக ஒரு டயலாக் யோசிச்சு நானும் போராடிட்டு இருக்க டைரக்டர் இதை வைங்க 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 படத்துல எடுத்தாரான்னு தெரியல. அவருக்கிட்டே உருவுறது பதிலாக இவருக்கிட்டே நான் உருவிட்டேன். அந்த அளவுக்கு நட்பு. இருந்தாலும் படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, நிறைவா இருந்திருக்குது. நான் சொல்ல வேண்டியதை சரண்யா என் சகோதரி சொல்லிவிட்டார். மணிவண்ணனை பார்த்தது போல நீங்க படம் பார்த்திருக்கலாம். அந்த மரகத நாணயத்தில் என் கூட தான் முருகானந்தம் இருப்பார். அவரோட நான் வாழ்ந்தேன். நாங்க 2 பேருமே பேசி பேசி இதே இடத்துல டைரக்டர் சரவணன் சொல்லும் போது 2 பேரும் பேசுவாங்க. இன்னைக்கு கூட நான் அவரை மிஸ் பண்ணேன். இன்னைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் பென்னி மில்ல அருள்நிதி படத்தோட. இவர் தான் நடிக்கணும்னு நான் ஒத்த காலில் நின்னேன். 8 காலம்னாலும் பரவாயில்ல, அவர் இன்னைக்கு வரமாட்டாருன்னுட்டாங்க. ஸோ அதனால வேற ஒருத்தரோடு நடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அது அழகான சீன். அந்த சீன் இவர் நடிச்சா நல்லா இருக்குன்னு என்னுடைய கணிப்பு. எனக்கு இன்னும் ஒரு பெருமையை இந்த படத்தில் முருகானந்தம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த இந்திய பெருநாட்டினுடைய இந்திய சுதந்திர நாள் வரப்போகிறது ஆகஸ்ட் 15. இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார். நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனிமே யார் வந்தாலும் எனக்கு பிறகுதான். என்ன நடிச்சாரே தெரியல, இப்படி ஒரு கெட்ட போட்டு என்கிட்ட கொடுத்தா. நான் சொன்னேன், என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க, அதனால நீங்க இதை பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் வில்லனா பண்ண மாட்டேங்க? யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்ன? நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு. நல்ல வில்லன் வந்தா இப்ப கதாநாயகர்களே எடுத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல வில்லனா இருந்தா யாராவது இந்திக்கார்ட்ட கொடுத்துடுறாங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது? சரி பரவாயில்ல, இருக்கிற வேலை இந்த வேலை தான், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஷேக்கா நடிச்சிருக்கேன், பார்த்திருப்பீங்க. ஷேக் தானே என்ன ஷேக் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன ஷேக் பண்ண பார்த்தாங்க, ஆனா ஷேக் பண்ண முடியல. அதனால நான் இன்னும் ஷேக் ஆகாம தான் இருக்கேன். ஆனா இந்த படத்துல நான் ஷேக். தலையில துணி கட்டினது பூரா ஷேக் ஆயிட முடியாது. கதிராமங்கலத்துல நிறைய பேர் தலையில துணியை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் ஷேக் கிடையாது, பாவம். பருவாப்பட்டு தலையில துணி போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது? எம்ஜிஆர் பாடின மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்ப அதிகமாயிடுச்சு. துபாயில மழை பெஞ்சிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? என்ன நிலத்துல கிடைக்குதுன்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்குது. நம்ம எல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊத்தி வறுப்போம். இப்ப மீனே எண்ணெயோட தான் வருது. அதனால ஒன்னும் கவலை இல்லை நமக்கு. மெரினால் ஆரம்பிச்சு காரைக்கால் வரைக்கும் கடல்ல எண்ணெய் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும். நான் தான் முதல் ஷேக். இது இங்க யாரும் என்ன தெரியாம யாரும் எண்ணெய் எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என் மேல கேஸ் போட்டுற போறாங்க. நான் வாங்கி வச்சிருக்கேன் எண்ணெய் எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் நீ யாரு எண்ணெய் எடுக்கிறதுன்னு கேட்டுற போறீங்க. என் அருமை தமிழக மக்கள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் வந்திருக்கிறது கதிராமங்கலத்தில். இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, இந்த ஷேக்கா நடிக்கிற விஷயத்துல எண்ணெய் எடுக்கிற இங்க தமிழகத்துல எண்ணெய் எடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிற கம்பெனி எல்லாம் எங்கிட்ட தான் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. முருகானந்தத்தையும் ப்ரொடியூசரையும் கேட்டா போதும். அவங்க தான் ஷேக் கெட்ட போட்டு விட்டாங்க எனக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய, இந்த படத்திலே பணியாற்றிய, காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து காசு கொடுத்த தயாரிப்பாளர் வரை என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்திலே பணியாற்றிய என் அருமை தம்பி சூர்யா அவர்களாகட்டும் அல்லது சரண்யா ஆகட்டும் அல்லது நடித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒளிப்பதிவாளர் என் அருமை தம்பி லக்ஷ்மண், த பியூட்டிஃபுல் கேமராமேன். சினிமாட்டோகிராஃபி தான் நான் படிக்க நினைச்சது, ஆனா நான் ஆக்டிங் படிச்சுட்டேன். என்னோட படிச்ச நிறைய பேர் இன்னைக்கு சினிமால நிறைய பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபரா இருக்காங்க, இன்க்ளூடிங் ரவி யாதவ் உட்பட என்னோட படிச்சவங்க. இருந்தாலும் இந்த அற்புதமான நேரத்திலே, இந்த அரங்கத்திலே இன்றைக்கு நல்ல படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் மட்டுமல்லாது கதாநாயகர்களே தயாரிப்புக்கு இறங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வளமான நிகழ்ச்சி. ஏனென்றால் தயாரிப்பாளருடைய வலி உணர, எந்த வலி என்பதை கதாநாயகனும் உணர வேண்டிய நிலை இன்னைக்கு வந்திருக்கிற காரணத்தால் அந்த வலி அவங்களுக்கும் தெரிய வந்துடும். அதனால இந்த படத்திலே பணியாற்றிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு,
ஒரு நல்ல படத்தை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக என் முன்னால் அமர்ந்திருக்கிற உங்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கும் விஸ்வாலுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சின்ன பொருத்தம் இருக்கிறது. நானும் அவரும் முண்டாசுப்பட்டி இதே ஃபாக்ஸ் ஸ்டார் கம்பெனியில தான் நாங்கள் அந்த படம் பணியாற்றினோம். மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த படமும் நாங்கள் அவரோட பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அது என்னது, சிலுக்குவார்பட்டி சிங்கம், அதுவும் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து திரையுலகம் வளமாக இருப்பதற்கு ஒரே காரணம், நான் என்னை திரையுலகத்தை சார்ந்தவன், நான் ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுகிற கலைஞன், ஆனால் சினிமாக்காரன் அல்ல. சினிமாக்காரன் யார் என்று சொன்னால், வீதியிலே 300 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றாரே, அந்த சகோதரர் தான் உண்மையான சினிமாக்காரர். அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை. 300 கோடிக்கு 400 கோடிக்கு நாங்க படம் எடுக்க முடியாது. அவங்க தான் உள்ள வரணும். அவங்க தான் உண்மையான சினிமாக்காரங்க. படம் பார்க்கலன்னா தலை வெடிச்சிருன்னு சொல்ற அந்த வாலிபன் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் இருக்கிற வரை இந்த சினிமாவை அழிக்க முடியாது என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா இந்த படம் இப்ப முடிஞ்சிருச்சுன்னே என்னால நம்ப முடியல. ஏன்னா முதல்ல விஷ்ணு சார் இப்பதான் எப்பயோ ஒரு 4 மாசம் முன்னாடி வந்து பேசின மாதிரி தோணுது. அவ்வளவு ஃபாஸ்டா போயிருக்கு டைம். அண்ட் முதல்ல ஐ தேங்க் விஷ்ணு சார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா நடிக்கிறதே ஒரு பெரிய, நான் நிறைய ஆக்டர்ஸோட மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. பட் நடிச்சுட்டே ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஐ ரியலி திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அந்த ரொம்ப போல்ட் ஸ்டெப் அவர் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். விஷ்ணு சார் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ அவர். ஸோ கதாநாயகன்கிற இந்த டைட்டிலுக்கு நான் மியூசிக் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். சென்டிமெண்டலாக இட் ஹாஸ் அ கிரேட் வேல்யூ டு மீ. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, முருகானந்தம் வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து நீங்க கதை கேளுங்க அப்படின்னாரு. சார் எந்த மாதிரி படம் சார்? இல்ல பயங்கரமா இருக்கும் அப்படின்னாரு. காமெடி படம் அப்படின்னு சொன்னாரு. காமெடியா, ஓகே. இல்ல நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னாரு. ஸோ நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு கதையே சொல்ல ஒரு 3 hours ஜாலியாக அப்படியே பேசிட்டு சொல்லுங்க பாஷா, அது பாஸ் இது பாஸ்ன்னு போயிட்டு இருக்கு. இவர் வந்து என்ன கதை சொல்லிட்டீங்களா? இல்ல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் கதையே சொல்ல. அப்புறம் அவரை ஜி நீங்க கதை கேட்கறதுன்னா நீங்க அப்படியே ஒரு 20 minutesல சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஜாலியான, ஒரு எதை பத்தியுமே கவலைப்படாத, உண்மையிலே ஜெனுவினாவே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்கு. அது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் மற்றவங்களுக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு படத்தோட சென்டர் வந்து ஹாப்பினஸா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற தொழில இருக்கும்போது அது சந்தோஷமா இருக்கிறவங்க தான் பண்ணணும். அப்பதான் அது சரியா இருக்கும். ரொம்ப கடுப்பா உட்காந்துட்டு என்னையா காமெடியே வரல, அந்த மாதிரி பண்ண முடியாது காமெடி. ஸோ அவரே ஒரு பயங்கரமான காமெடியன், வெரி அக்ளைம்ட் ஆல்சோ. இதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள சீரியஸான ஒரு சைடு இருக்கு. பிலாசபிக்கலா நிறைய பேசுவாரு. பயங்கரமா நாங்க மற்றவங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் போர் அடிக்கும், பட் நாங்க நிறைய கனெக்ட் ஆயிருக்கோம் அந்த இதுல. இது வந்து ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு தேங்க் மை டெக்னீஷியன்ஸ். இஷித் அப்படிங்கிறவர் வந்திருக்காருங்க. அவர் தான் இந்த படத்துல பாடல்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணது. எல்லாருக்கும் படத்துக்கும் அவர் தான் பண்றாரு. ரவிஜி வந்து இந்த படத்துல வந்து பாடினது எழுதினது மட்டும்தான் தெரியும். அவர் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் என் மியூசிக்கும் என் லைஃப்க்கும் நிறைய அவர் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரம் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த நேரத்தில் நான் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ் ரவிக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது குட்டி குட்டி விஷயங்களை வந்து கேர் பண்ணி பண்றதுக்கான மக்கள் இருக்கும்போது தான் அந்த ஒர்க்குக்கு குவாலிட்டி வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் ஓவர்லுக் பண்ணியிருந்தா கூட அதை கேர் பண்ணி நான் தான் சரியா பண்ணேன்னு திட்டுறது கூட அவர் தான். ஸோ பயந்துட்டே தான் நானே பண்ணேன். ஸோ ரவி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலா நான் குறிப்பா சொல்லணும்னா சூரி சார் பயங்கர ஃபேன் தான். ஏன்னா அவர் யாரோ சொன்னாங்க இங்க படம் மியூசிக்கே இல்லாம தான் முதல்ல வரும் படம். பார்க்கும்போது பயங்கரமா விழுந்து சிரிச்சோம் நாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு அன்பினிஷ்ட் படம், டப்பிங் கூட ஆக்சுவலா அப்ப முடிஞ்சிருக்கல. ஐ திங்க் சூரி சார் வந்து நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம், பட் இந்த படத்துல ரொம்ப தனியா ஒண்ணு பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து ஆனந்த்ராஜ் சாருக்கு பயங்கரமான ஃபேன். நாங்க எப்பவுமே நாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது கூட பேசிட்டே இருப்போம். அதாவது ஒரு சாதாரணமான விஷயத்த கூட ஒரு வாய்ஸ் மாடுலேஷனால ரொம்ப ஸ்பெஷலா சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள் படத்துல. அது சிம்பிள் விஷயமா தான் இருக்கும், பட் அந்த மாடுலேஷன் சொல்ற அந்த விதத்தினால ரொம்ப அது ஃபன்னியா இருந்தது. அந்த சரண்யா மேம் இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபார் 2 reasons. 11th VIP 2 ரிலீஸ் ஆகுது, அதுலயும் அவங்க நடிச்சிருக்காங்க.
இந்த படத்துலயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ பயங்கர பாசிட்டிவான ஒரு வைப் அவங்க கொண்டு வருவாங்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே. ஸோ லக்ஷ்மணன் அவர் தான் ஜென்ரலா நோண்டுவார் எல்லாத்தையும், வந்து எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி எதுக்கும் பாக்குறவர் அவரு. ஆனா ரொம்ப முக்கியமான ஆள் அவர் தான் குவாலிட்டி செக் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறது, இது டீம் ஒர்க் தான். ஸோ ஐ தேங்க் எவ்ரி சிங்கர். அண்ட் சிங்கர்ஸ் பத்தி நான் ஒரு டக்குன்னு சொல்லிடுறேன். அனிருத் வந்து இந்த படத்துக்கு அவர் பாட்டு பாடி கொடுத்தாரு. அந்த ஓன எனப்புங்கிற பாட்டை அவர் தான் பாடினாரு. அண்ட் முகேஷ் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி நிறைய மேடைகள்ல பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். அவர் நிறைய படத்துல ரொம்ப அதிகமா பாடல, பட் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேலண்ட். டப்பு டிப்பு அப்படிங்கிற பாட்டை அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த படத்தை வந்து நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு வெற்றி படமா மாத்துற ஒரே பவர் வந்து மாஸ் மீடியாவுக்கு தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க அதற்கான பணிகளை செய்வீர்கள் என்று நம்பி வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக பொதுவா நண்பர்கள் உருவாகிறதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நம்ம ப்ரொடியூசர் கம் ஹீரோவும் இவருக்கிடையே இருக்கக்கூடிய நட்பு பரோட்டால ஆரம்பிச்சு கதாநாயகன் வரைக்கும் வெற்றிகரமா பயணம் செஞ்சுட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம காமெடி ஹீரோ திரு சூரி அவர்கள் தான். அவரை பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதாநாயகன் படத்தோட விழா நாயகர்கள் மியூசிக் டைரக்டர் சாம் ரோல் டன் டன் டன், சாரி சார், ரோல் டன் 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 ரோல் ஆகுது. அதே விஷ்ணுகிட்ட கேட்டேன், விஷ்ணு ஷார்ட் நேம் வேற ஏதாவது நேம் இருக்கா பிரதருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே அதானே வச்சிருக்காங்க, கேட்டு பாருங்க வேற பேர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, கோபால் பாண்டி பால் பாண்டி அப்படி ஏதாவது இருக்கான்னு கேளுங்கட்டேன். அதான் சாம் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆமா, நீங்க குறுக்க பேசுறீங்கன்னா அதுவும் மறந்துடும். விடுங்க, வண்டி கிளம்புது, ரோட்ல போய்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆடியன்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்து ஒரு நடிகனுக்கு நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்ல சந்தோஷமா இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யூனிட்டுக்குள்ளே இருந்து மூஞ்சி திருப்பி பார்த்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க வந்து ஒரு நடிகனை பார்த்து ஒரு அவங்களுக்கு ஃபேனாக இருக்குன்னு சொன்ன வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அது ஜிகேபி சார் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சார் பாட்டில் என்னைக்கு எடுக்கிறாங்க? சண்டேவா மண்டேவா? மண்டே, சண்டே மட்டும் பாட்டில் எடுத்தாலே எல்லாத்தையும் கோயிலுக்கு கட்டி கும்பிட்டுலாமே. மண்டேல ஆரம்பிக்கிறியா, மண்டேல ஆரம்பிச்சு சண்டேலாம் போய் முடிக்கிறியா? ஒரு வாரம் கட்டிங்க போகுது. ரொம்ப நல்ல பாட்டு சார். எனக்கு அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சு எல்லாத்துக்குமே. மூமெண்ட் ஆடுறப்ப சில நேரத்தில் சாங் போயிட்டு இருக்கப்ப மாஸ்டர் திட்டுவாங்க, டேய் ஏன்டா எல்லாரும் அந்த ஹீரோக்கு அப்புறம் பின்னாடி வர கோரஸை வந்து பாடுங்களேன்டா, அது லிரிக்ஸ் வருதுன்றப்ப நிறைய பேர் பாட மாட்டாங்க. ஆனால் இதில் ஷெரீப் மாஸ்டர் சொன்னார் ஈஸியான எதான பாருங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு டான்ஸ் தம்பி சொன்னாப்புல, நான் சொன்னதான் சொன்னாப்புல, அவர் என்ன சண்டே மட்டும் பாட்டு எடுக்க சொல்றாரு, நான் கண்டினியூவா பாட்டில் எடுக்கிறேன் எப்படி அப்படின்றாப்புல. ஒரு நல்ல பாடல் கண்டிப்பா இதுதான் சார் ஈஸியான பதிவு. இதுதான் எல்லாத்துக்கும் நல்ல தெளிவா போய் பதிவு, மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு லிரிக்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். ராத்திரி எழுப்பி கேட்டா கூட கரெக்டா சொல்லுவேன் அந்த பாட்டெல்லாம். அங்கதான் கவிஞர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல பாட்டு சார், எனக்கு பிடிச்ச பாட்டு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. விஷ்ணு என்னோட முதல் கதாநாயகன். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்தில் விஷ்ணு நினைச்ச ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து ஒரு படத்தை தயாரிச்சு அதை வெளியிட்டு அதை ஹிட் அடிக்கிறது, போட்ட காசை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவா இருக்காப்புல. அன்னைக்கு எப்படி ராத்திரி 2:30 மணிக்கு போன் பண்ணி, அண்ணே கறி நரிச்சுட்டுனே, ஆத்தா கறி நரிச்சுன்னு இருக்காத்தா, நல்லா வேகவே இல்லையா அப்படின்னு 2:30 மணிக்கு போன் பண்ணி கேட்பாப்புல. வெண்ணிலா அப்படிக்குள்ள விஷ்ணு காலையில பேச மாட்டேன். இல்லைண்ணே ஆத்தா கறி நரிச்சா, எப்பா ஆத்தா எப்பா காலையில பேசுவோமா அப்படின்ட்டுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹீரோக்குள்ள, வளர்ந்து வர ஹீரோக்குள்ள வளர்ந்து வந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருக்காப்புல. இன்னைக்குமே அந்த ஆர்வம். அதே மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதை தெளிவா டிசைன் பண்றாப்புல. கூட யார் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருக்கணும், இதை எப்படி கொண்டு சேர்க்கணும், அவ்வளவு மெனக்கட்டுறாப்புல. நான் சும்மா ஷூட்டிங்ல கூட ஆபீஸ்க்கு போனா கூட எனி டைம் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு தெளிவா இருக்காப்புல. போட்ட பணத்தை போட்டாச்சு எப்படி அசால்ட்டா இருப்பான் அப்படின்லாம் கிடையாது. தெளிவா அதெல்லாம் பக்காவா இருக்காப்புல. திடீர்னு ஆபீஸ் போய் பண்ணாங்க, டேய் கீழே 500 நோட்டு எறான்றாப்புல. சார் அது பேப்பர் சார். வெரி குட். அப்புறம் என்ன எல்லாரும் பிரியாணியா சார், கேர்ள் ரைஸ் சாப்பிட்றாங்க சார்.
கேட் ரைஸ் வெரி குட் கிளியரா இருக்காப்ல. ஏன்டா அது வந்து ரொம்ப கவனம், சும்மாலாம் ஒரு படத்தை பண்ணிட முடியாது. தெளிவா கரெக்டா இழுத்து பிடிச்சி பக்குவமா பண்ணி அந்த படத்தை சூப்பரா கொண்டு வராப்புல. அவருக்கு உறுதுணையா வந்து நம்ம மகேந்திரன் சார், டிஸ்னி எல்லாம் பக்காவா இருக்காங்க. அவருக்கு அவ்வளவு இதா இருக்காங்க. சூப்பர் விஷ்ணு, பெருமையா இருக்கு விஷ்ணு. உங்களோட நடி என்ன விடுங்க, நீங்க சாப்பாடு இருக்கே பெரிய விஷயம் தானே, எந்த சாப்பாடு கிடைச்சாருன்னா. அதனால வந்து ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம ஒரு நடிப்பாவும் உங்களை சுற்றி நீங்க ஏற்படுத்திக்கிற விஷயமும் சரி, எல்லாமே அடுத்து பெரிய லெவல் இருக்குது. வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்கார படம் கண்டிப்பா சொல்றேன், அந்த படம் எப்படி ஹிட் அடிச்சுச்சோ அந்த ஹிட் இந்த படம் கண்டிப்பா அடிக்குங்க. அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ விஷ்ணுக்கு, என்னோட ஹீரோவுக்கு, என்னோட கதாநாயகனுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல அட்டெண்டரான வேலை செய்வேன் நான். இதுக்கு இடையில வந்து ஹீரோ யாருன்றே தெரியாது. சும்மா கதையில போயிட்டு இருக்கிறதுல ஒருத்தர் என்னை பார்த்து, ஆனா நீங்க தம்பி நீங்க இல்ல நீங்க புலியூர் 6ஆம் கிளாஸ் தம்பித்துறை தம்பித்துறை, ஆனா நீங்க நான் அண்ணாத்துறை தம்பி அண்ணா கட்டி அப்படி கட்டி பிடிச்ச வேண்டியா கிளைமேக்ஸ்ல கொண்டு கிட்னி எடுத்துட்டு விட்டாங்க. நீங்க இது வரைக்கும் நான் வர்ற பாடுதாங்க. அங்க ஒருத்தனை கட்டிப்பிடிச்சிங்க. அப்படியே நீங்க யாரு என்ன விஷயம் பங்கு வந்திருக்குன்னு, இந்த நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு நான் தானே தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி ஆபீஸ் சொல்லிட்டு உள்ள வந்தாவேன். ஒருத்தன் இன்னசென்டா உள்ள வந்து ஒரு சீனியர் ஆபீசரை டார்ச்சர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க வேலையை விட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி என்னை கொஞ்சம் அப்படி நல்லா பழகி என்னை சின்ன சின்ன விஷயத்துல மாட்டி விட்டு, என் பணத்தை பிடுங்கி, என் நகையை பிடுங்கி, என் பொண்டாடிக்கிட்டு வந்து என்னை டைவர்ஸ் வாங்கி விட்டு, எண்டுல கொண்டு ஒண்ணுமே சொல்லாம டார்க் ரூம்ல கொண்டு கிட்னி எடுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒரு நட்பு எனக்கு. அந்த இது நல்லா இருந்துச்சு, அந்த ரோல் சூப்பரா இருந்துச்சு, உண்மைக்கு அற்புதமா எடுத்து விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்து இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு என்னை ஆழமா பதிவு பண்ண டைரக்டர். இவர் என்னன்னு சொல்றேன்னு தெரியலையே, டைரக்டர்னு சொல்றதா இல்ல பெரிய காமெடி ஆக்டர்னு சொல்றதா இல்ல ஹீரோன்னு சொல்றதா யோசிக்காதீங்க. ஹீரோன்னு சொல்றது அதுக்கு விஷயத்துக்கு வரையும் நான் தலைவன் சாதாரண இல்ல. அவர் அப்படித்தான் 1:30 மணிக்கு போன் போட்டு அப்படி கேட்பாப்ல சில விஷயம்லாம். ரொம்ப ஒரு வியந்த ஆச்சரியப்பட்ட ஒரு டேரக்டருங்க. அவ்வளவு காமெடி சென்ஸ், அவ்வளவு நகைச்சுவை உணர்வு. நமக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு நடிச்சு காட்டுறப்ப அவ்வளவு தெளிவா நடிச்சு காட்டுறாப்புல. குட்டி குட்டி ரியாக்ஷன் நம்ம கவனிக்கிறத விட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா சனி அக்கா சொன்ன மாதிரி உண்மைக்கு மணிவண்ணன் சார் மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய காமெடி ஆக்டர், மிகப்பெரிய நடிகர். அது அப்படியே ஒரு ஹீரோட்ட இருக்குது. அவ்வளவு ஒரு தெளிவானது. கண்டிப்பா மிகப்பெரிய பீச்சருக்கு தயவு செய்து டைரக்டர் மட்டும் பண்ணுங்க பிளீஸ். அப்படி நீங்க பண்றாரு வில்லன் கேரக்டர் போங்க, எந்த கேரக்டர்னா போங்க, தயவு செய்து இந்த பக்கம் வராதிங்க. டிவி நிறைய இருக்குது. எதுக்கு அது ஒரு பண்றீங்களா, ஒருத்தர் பயங்கரமா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, கொஞ்சம் பதட்டமா இருக்குமா இல்லையா? எதுக்கு அந்த ஒவ்வொரு படத்தை ஏதாவது சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க. யாராவது தலைவர் மிரட்டுறாப்புல தெளிவா இருக்கா. அதனால வந்து நல்ல டைரக்ஷன் பண்றீங்க. அப்புறம் சீன் பிரமாதமா வந்துகிட்டு இருக்குது, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் கிட்டாச்சுன்னு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்க. 2 காரை வாங்க, வீட்டை வாங்க, வண்டி ஹைவேல போகட்டுமே. இந்த பார்த்தீங்களா சூப்பர். அவ்வளோ இந்த பங்காளி வண்டி அப்படியே விட்டு ரோட்டு போயிட்டே இருக்கட்டும். அதை விட்டு திரும்ப அடுத்த ஒரு 5 சட்டுக்குள்ள வாண்டியா அப்படின்னு ரசம் மாட்ட சொல்லுவேன். அப்படியே ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசா எங்களுக்கு பாதிக்கல. த்ரோட்டா கொண்டு போகாதீங்க. அதுதான் 8 ரீல கவர் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு சின்ன நல்லா இருக்கு. டப்பிங் பண்ணா ஒரு மனுஷன் வந்து டப்பிங் பேச போறேனே, டப்பிங் பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து இன்ஜினியர் கூப்பிடாப்புல, பங்காளி ஒரு நிமிஷம் அப்படின்னு இருங்க பங்காளி அங்கிருந்து சொல்லுங்க, அது அங்கிருந்து சொல்லுங்க, இல்ல இருங்க அங்கிருந்து சொல்ல முடியுது. இதான் டைரக்டர் வர்றான் பாரு, ஒரு விஷயத்தை அங்க சொன்னா கேட்கும். அங்கிருந்து வர்றான் பாரு, கிளம்பி ஒருத்தி கிட்ட வந்து ஆர்டிஸ்ட் கிளியரா சொல்லிட்டு போறாப்புல, வாங்க போங்க ஒரு நிமிஷம் போங்க. பேச முன்னோட இப்ப கொஞ்சம் சைனிங்கா இருக்கு. என்ன காரணம் பொங்கல்? இல்ல நான் நேற்று பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன். பட் கொஞ்சம் சைனிங் தெரியுது பொங்கல். ஒரு நிமிஷம் இல்லங்க முடிச்சு, ஒரு நிமிஷம் வெளில வாங்க பங்காளி. அட சண்டாளா, இல்ல நல்லா தெரியுது பங்காளி, நீங்க முன்னாடி இருந்ததுக்கும் இடையில வந்து இப்ப கொஞ்சம் பேச லைட்டா என்னவா இருக்கு. அந்த பேக்ல காட்டின சும்மா கிரீம் ஒருத்தர் 60 போட்டாதான் அந்த கிரீம் எனக்கு கொடுத்தாங்க. அப்படியா? ஓகே ஸ்டாப்ல
டப்பிங்கும் பேசியாச்சு, முடிச்சாச்சு. ஒரு 11 மணி இருக்குமா, 12 மணிக்கு அடிச்சாப்புல தலைவன், என் சிங்க தலைவன். அடிச்சோன்னு சொன்னேன், பங்காளி நானே கூப்பிட்டு நீங்களே கூப்பிட்டீங்க. இன்னும் பாங்க அந்த விஷ்ணுட்டு அந்த கேத்ரினா போட்டு நாங்கள் ரெண்டு அந்த ரோட்ல இருந்து பேசுறது ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று கேப்ல நல்லது நானும் கூப்பிட்டு வச்சு நீங்க அதுக்கு கூப்பிடுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பங்காளி நீங்க சொன்ன கிரீமை நெட்ல தேடி பார்த்தேன், நெட்ல காணாம பங்காளி. அது என்ன ஒரு நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்றீங்களான்டாப்புல. பங்காளி நான் காலையில கூப்பிட்டுட்டுமா? இல்ல பங்காளி நம்ம காலையில் நம்ம அங்க பார்ப்போமே, அங்க பேசிக்கிறோமா? இவ்வளவு ஒரு ஆர்வம், அப்படி ஒரு ஆர்வம் பாங்க சண்டால. அப்படி ஒரு டைரக்ஷனை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை கையில எடுக்கிறான் பாருங்க சண்டால. திருப்பி வந்து மறுபடியும் நம்ம டெய்லி இப்படித்தான் உதவி தெரியும், டெய்லி பேசிட்டே இருப்பேன், டெய்லி அவர் ஒன்று கேட்டே இருப்பாரு. அப்புறம் அவராப்புல பங்காளி சும்மா நீங்க விளையாட்டுங்க பங்காளி ஏன்டா சொல்றாப்புல, எங்க அவர் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பொய்யலாம் சொல்லல. இல்ல பங்காளி டேரக்டர் ஏன் அது நல்ல விஷயம் தான் சொன்ன வார்த்தை. ஏன் டேரக்டர் தாடி வச்சுக்கிட்டு வயிற்று தள்ளிக்கிட்டு இப்படியே தெரியுமா டென்ஷனாவே? ஏன் நானும் ஆர்டிஸ்ட் வயிற்று நல்லா உள்ள அடக்கி அப்படி கச்சு ட்ரெஸ் போட்டுட்டா என்ன வேணாண்டா இருக்கா பங்காளி? போடலாமே பங்காளி. பங்காளி நான் இந்த இவ்வளவு தாடி இருக்கப்போ டை எடுத்துக்க பார்த்திருக்கேன், கிடைக்குது அந்த டையை. நீங்க முடியவில்லை, ஆனா இங்க உங்களுக்கு உண்மைக்கு ஒயிட் இருக்கா இல்லையா பங்காளி? 10:30 மணிக்கு மேனேஜர் வர சொன்னாப்புல, 12 மணி வந்தோடனே நான் உங்களோட சாரி கேட்டு 2 ஹவர் லேட்டா ஆயிடுச்சுங்க. இப்ப இதை சொன்ன முடியாது, கொஞ்சம் போங்க பங்காளி, லென்த்தா பிரேக் விட்டுருவோம், என்ன பண்ணலான்ட்டு. இல்ல ரெடியா சொல்லுங்க அப்படின்றாப்புல. இல்ல பங்காளி அது எனக்கு ஒருத்தங்க நண்பர், நான் கட் பண்ண கடை எனக்கு கொடுப்பாரு, நான் வாங்கி போடுவேன். இல்ல பங்காளி இவ்வளவு முடிவு வைக்க இதுக்குள்ள எப்படி வருது? சரி இன்னைக்கு நைட்டு அதையும் நான் வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு அடிச்சாங்க மனுஷன் நைட்டு 1:30 மணிக்கு, அதுக்கு அடிக்கிறாப்புல. அடிச்சு அது என் பசங்க விட்டு தேட சொல்லிட்டு அது எனக்கு கரெக்டா கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனா நான் தன்னை நல்லா வச்சுக்கிறோனோ அப்படின்ட்டு ஒரு மெனக்கிறது பர்சனாலிட்டோட இருக்கிறது சூப்பர் பங்காளி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படம் கெட்டுக்கு அப்புறம் அந்த அந்த நிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது வாழ்த்துக்கள் பங்காளி. உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த நகைச்சுவை உணர்வு தான். இன்னும் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். நீங்களே விட்டு வளர்ந்தாலும் அது உங்களை விடாது, அது கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள் பங்காளி. நெட்டுக்கு போக வேண்டாம், நெட்டில் போய் எதையும் கேட்க வேண்டாம், தேட வேண்டாம். நீங்கள் அடித்து உங்களுக்கு கூட உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதாப்ப காலுக்கு போகிற கிரீமு, மண்டைக்கு போகிற கிரீமு, முகத்துக்கு போகிற கிரீமு, போடு ராசா போட்டு கிளம்பு ராசான்னு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் எல்லாமே சூப்பர். வாழ்த்துக்கள். இல்லை கேமராமேன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் இருந்தார். ஃபர்ஸ்ட் வெண்ணிலா கபடி பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தப்ப என்ன இன்ட்ரெஸ்டோட எப்படி ஒர்க் பண்ணாரோ, எப்படி மரியாதை கொடுத்தாரோ, அந்த மரியாதை அந்த இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு சீன் லைட் பண்ணிட்டு இருக்கப்போ சீன் காமெடி சீன் பேசிட்டு இருக்கப்போ கூட அந்த லைட் பண்ணிட்டு ஓடியாந்துருவாருங்க. இல்லை இங்க வந்து உள்ள நின்றுவாரு, நின்று ஓகே சூப்பர் சூப்பர், இந்த டைலாக் இப்படி மாற்றி போகுது, இந்த டைலாக் பேச நல்லா இருக்கும்ல, அந்த கேரக்டரை கூப்பிடுங்க, அவர் பேசணுங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். டக்குனுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு போவாரு. கேமரா மட்டும் இல்லாம அந்த இதுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு சந்தோஷமா அடுத்தவங்க வந்து வெறுப்பாகாத அளவுக்கு எல்லாருக்கிட்டும் நல்லா பழகி எல்லா விஷயம் இப்போ தலையிடுறதுன்னு பெரிய விஷயம். கண்டிப்பா என்னோட கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். அக்கா சரண்யா அக்கா ஒரு ஒரு அம்மா தான், ஆனா எல்லா ஹீரோக்கும் ஒரே அம்மா எங்க அக்கா தான். அழகான அம்மா. நீங்க இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீங்க அம்மாவே இருந்துகிட்டே இருக்கணும்க்கா. ஆமா அக்கா நீங்க அம்மாவே இருக்கணும்க்கா ரொம்ப நாளைக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள்க்கா. எங்க தாசன் அண்ணன் இப்ப காலால பண்ணிக்கிட்டு இருக்காரு, பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். எங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், எங்க நண்பருக்கும் வாழ்த்துக்கள், டோட்டல் எங்க டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா நான் திருப்பியும் சொல்லுவேன், வேலைன்னு வெள்ளக்கார படம் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய அவ்வளவு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த படத்தை எப்படி நீங்க வெற்றி அடைய செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்க வெற்றி அடைய செய்யணும். ரொம்ப நன்றி. நன்றி சூரி சார். அடுத்தபடியாக இவர் மத்தவங்களை பார்த்துட்டு சூப்பர் ஜி சூப்பர் ஜி சூப்பர் ஜின்னாரு. நான் இன்னைக்கு எல்லாருமே அவரை சூப்பர் ஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். படத்துடைய இயக்குனர் திரு முருகானந்தம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு விசால் சார் முதல்ல அவரை அறிமுகப்படுத்தின தங்கதுரை சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி என்னடா பண்ற அப்படின்னு கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாரு. இன்னமும் அந்த நட்பு ஒரு ஹீரோவா ஒரு ப்ரொடியூசரா தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால அது ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணு சார்ட்ட வந்து நான் கதை சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இந்த கதை அந்த 2-3 கதை சொல்லிட்டே இருக்கேன். பண்ணலாம் சொல்லிட்டே இருக்காரு.
அப்ப இந்த கதையை சொல்லணும்னா சரி ப்ரொடியூசர் பார்க்கலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. என்ன அங்க எங்கன்னு கிடைக்கல. சரி இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் திடீர்னு வந்து சரி நானே பண்றேன் அப்படின்னாரு. முதல்ல இந்த படத்தை தயாரிச்ச நம்பி தயாரிச்ச டைரக்டர் ஆக்குனா விஷ்ணு சாருக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னன்னா இது வந்து ஒரு சூரிய சார் பேசுன மாதிரி ஒரு காமெடி படம். அதனால வந்து சில பேர் காமெடி படத்தை வந்து செம்ம காமெடி இருக்கு பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்க பார்த்துதான் ஆகணும் அப்படிவாங்க. அதனால அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் காமெடியா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். அது என்னன்னா முக்கியமா நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணமா இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த விஷயத்த உங்களுக்கும் என் சார்ந்த ஆர்டிஸ்டுகளுக்கும் டெக்னீஷியனுக்கும் இங்க வேலை பார்த்த எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி விறுவிறுன்னு நன்றி தெரிவிச்சுறேன். விஷ்ணு சார் தவிர்த்து ஒரு விஷ்ணு சார் சொல்லணும்னா ஒரு ஹீரோவா சில நேரங்கள்ல செம்மையா இருக்கு அப்படின்பாரு. டக்குன்னு கேரவனுக்கு உள்ள போனா என்னங்க 2 நாளும் முடிச்சிருவீங்கல்ல இறங்கி வந்தோம் செம்மையா இருக்கு எவ்வளவு நாள் வேணாலும் பண்ணுங்க சார் சார் உள்ள இல்ல எப்படி சொல்லிட்டா அப்படின்னு ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் அது ஒரு பேடியோட சொல்லியிருந்தேன். ஒரு நாணயத்துல 2 பக்கம் மாதிரி ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் சிறந்த கதாநாயகனாகவும் இருந்தாரு. அடுத்து இந்த படத்துல வந்து வரிசையா சரண்யா மேடத்தை நான் வந்து போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி மணிவண்ணனா இவ்வளவு பெரிய ஜாம்பவான் மணிவண்ணன் பேரை வந்து சரண்யா மேடம் அண்ட் ஆனந்தராஜ் சார்ல இருந்து ஆரம்பிச்சு தாசன் வரைக்கும் எல்லாருமே சூரிய வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த மணிவண்ணன் சார் இப்போ அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த பேரை எனக்கு சொல்றதுக்கு முதல்ல வந்து ரொம்ப நன்றி. இது வந்து மனப்பூர்வமா சொல்றேன். இது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமா மனதிரீதின்னு சொல்றேன். நான் அவ்வளவு பெரிய படைப்பாளி, மிகப்பெரிய டைரக்டர், நல்ல நடிகர். அவர் பேர் சொன்னதுக்கு முதல்ல நன்றி. அவங்ககிட்ட போய் நான் சீன் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த சீன் மேடம் அப்படியா இதுல என்ன டைலாக் மேடம் நீங்க நான் வந்து கெட்டவங்களுக்கும் நாங்க ஓடி போய் நல்லது பண்ணுவோம். எங்களை பார்த்து பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க. இதான் மேடம் டைலாக். ஒரு நிமிஷம் டைலாக் சார் வாங்க சொல்லுங்க மேடம். அப்படி அந்த பதட்டது பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க. அது எப்படி வரும்? பேசாதவங்க தானே பேசாதவங்க. அது எப்படி பேசுவாங்க? அப்ப பேசினவங்க நான் மாறிடுவாங்களே. மேடம் இருங்க நானே ஃபர்ஸ்ட் படம் இருங்க மேடம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மணிரத்னம் சார்ல இருந்து ஆரம்பிச்சிருந்த வரைக்கும் ஸ்ரீராம் சார் வரைக்கும் தேசிய விருதுலாம் வாங்கிட்டீங்க மேடம். மேடம் நான் வந்து முதல் படம் நம்பி படம் கொடுத்திருக்காரு எனக்கு. மேடம் எதாவது விஷ்ணு சாருக்கு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு. சரி அப்ப டயலாக் ஒழுங்கா எழுதுங்க. சரிங்க மேடம். அது என்னன்னா அந்த தவறுகளையும் தவறா ஒரு பதட்டத்துல வேற டைலாக் சொன்னா கூட அதுல இருக்க சரி தவறுகளை வந்து சுட்டி காட்டி அதை பண்பாகவும் பக்குவமா சொல்லி இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உரிமையோட, அதாவது உங்க சொன்னதை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த ஏதோ நம்ம மேல இருக்கிற அன்புனால உரிமையா அதை பாசமா சொல்லி காட்டும் போது எனக்கு அதை திருத்திக்கிட்டு நல்ல இன்னொரு டைலாக் எழுதுது. அப்ப நான் திரும்பி போன் பண்ணி மேடம் இன்னொரு டைலாக் ஒன்று எழுதிருக்கேன். யாருக்கு? ஹீரோயின் பேசுறது. அதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது, நான் டைலாக் ரைட்டரா? அந்த அளவுக்கு ஒரு என் மேல பாசத்தையும் அன்பையும் அவங்களோட சீனியாரிட்டி வசதிக்கு முதல்ல சரண்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தராஜ் சார் அப்படியே ஏதாவது சொல்றதுக்காக வீட்டுக்கு போறேன். ஒரு நடிகனாக இருந்துட்டு மறுபடியும் திடீர்னு வீட்டுக்கு போய் யாருன்னே சொல்லவே இல்லை. அவரோட படம் ஆக்சுவலா மரதநாணயம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் டேரக்டரான வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு சாரும் ஆனந்தராஜ் சாரும் பேசிட்டாங்க. நான் வந்து டேரக்டர்னு முருகானந்தம் சொல்லியிருக்காங்க. பேர்ல அந்த திடீர்னு வீட்டுக்கு போய் உட்கார வச்சிருக்காங்க. சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. நீங்க என்ன இங்க உட்காருங்க? ஒரு டேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாரு. இல்ல சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னு. ஹலோ ஸ்பாட்லைட் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. இல்ல சார் அங்க நடிகரா இருந்தேன், இங்கே டேரக்டராக. நான் வில்லன் காமெடி மாதிரி நீங்களும் பழதா அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொன்னபோது ரொம்ப ரசிச்சாரு. நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது சார் நீங்க வந்து ஒரு இதுல டான்ஸ் ஆடணும் அப்படின்னாரு. இந்த பாருங்க தம்பி நான் பயங்கரமான வில்லன், ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா டமான வெட்டுற அந்த மாதிரி வில்லனா இருந்துட்டு இப்ப நான் காமெடி பண்றேங்க, டான்ஸ்லாம் ஆட முடியாது தெரியுதா? என்ன டான்ஸ்? இல்ல சார் சும்மா ஒரு ரஷ்யன் கேளோட எங்க கேர்ள் போட்டோ காட்டுங்க அப்படின்னாரு. மாத்தெல்லாம் கேட்கல அது பொண்ணு சார் ரஷ்யன் கேள் சார் அப்படின்னு. அதான் லோக்கல் பொண்ணுலாம் இல்ல, லோக்கல் சார் செம்ம சேவை பாருங்க சார் காட்டுங்க. லைட்டா தானே ஒரு 2 நிமிஷம் ஆடினா போதுமா? இல்ல சார் 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் வச்சுக்கங்க ஆடுவோமே. அந்த மாதிரி இம்மிடியட்டா ஆடுறேன்னு சொல்லிட்டாரு. இதான் காமெடியா சொல்றேன் வழியா. ஆனா மத்தபடி அதை ஒத்துக்கிட்டு அதை என்னோட வந்து டான்ஸ் ஆடி பாட்டு படிக்கலாம். அதை வந்து அவரும் அப்படி ஸ்கிரிப்ட் கிரியேட்டர், முதல்ல அவரு கிரியேட்டர். முக்கியமா வந்து இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க பல தடவை பார்த்திருப்பீங்க அவரை. அவருடைய உருவத்துக்கும் வயசுக்கு எல்லாம் தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சத்தியம் ஒரு நல்ல குழந்தை மாதிரி எனக்கு தெரிஞ்சு.
சத்தியமா சொல்றேன். இது வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பும், அடுத்தவங்களை பத்தி பாராட்டுறது, திடீர்னு ஒரு ஒரு வெகுளித்தனமா ஒரு பாமரத்தனமா சில நேரங்களில் சொல்லிடுறது, சில நேரங்களில் பயங்கர அறிவுபூர்வமா பேசுறது, சில நேரங்கள் தைரியமா பேசுறது, எல்லா குணங்களும் இருக்கிற ஒரு நண்பரா இருக்காரு. ஒரு வயசுக்கு நம்மள தோல்ல கையை போட்டு ஆனந்தராஜ் ரொம்ப நன்றி. அப்புறம் பங்காளி சொன்ன மாதிரி அவர் வந்து இப்ப அதாவது நீங்களே சொல்லுங்க, ஆள் போக எப்படி ஆகிட்டே வர்றாரு. ஒரு +2 பையன் மாதிரி இப்ப வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ப மாட்டோம். இங்க சூரி சார் வர்றாருன்னு அவரை பார்த்து வளர்க்குறேன். சூரி சார் வர்றாரு, லோ சூரி சார் தான், இப்படி ஒல்லியா வந்து எப்படி அடையாளம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஒரு வசீகரம் இருக்குல்ல, அந்த வசீகரை பார்த்து நம்ம மெய்சில் இருக்கிறோம், அதை கேட்கிறோம். அதை சொல்லலாம் 4 பேருக்கு முன்னாடி இப்போ கேட்கவே முடியாம ஆகிட்டாரு இப்ப. அந்த மாதிரி இவரும் பங்காளியும் வந்து ஒரு டைரக்டரா இதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகரை, ஒரு பெரிய காமெடியனா இப்ப இருக்கிற லீடிங் காமெடி ஆர்டிஸ்ட் அவரை வந்து நான் உரிமை 1:30 மணிக்கு போன் பண்ணி ஏன் பங்காளி அந்த அந்த என்ன கிரீம்னு கேட்கிற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி பங்காளி. நான் சொல்றேன் தலைவர் 6 பேக் நம்ப மாட்டீங்க, சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்றேன். சூரி 2-3 படத்தை சூரி சார் வந்து பங்காளி சட்டையை கழட்டுவாப்புல பாருங்க, 6 பேக் பண்ணிருக்காப்புல. முதல்ல நான் ஓபன் பண்ணிட்டேன், பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல போங்க. ஆமா, என்ன ஒரு ஹீரோ மாதிரி 6 பேக் பண்ணிருக்காப்புல, பண்ணிட்டு இருக்காப்புல. கூடி சீக்கிரம் அதோட ஆல்பம் வெளியே வரும். சாரி பங்காளி, ஆமா சாரி சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் ஒண்ணு கூட சொல்லக்கூடாதா? அது ஆனந்தராஜ் சார், இது நம்ம அருள்தாஸ் அண்ணன் டெய்லி வந்து இன்ஜினியர்ல வைப்போம். ஒரு கம்பீரமான தோற்றம், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். படக்குன்னு ஒரு காமெடி அடிப்பாரு, அப்படி சிரிப்பாரு. நல்ல காமெடி சென்ஸான ஆளா இருக்காரு. உடனே டக்குன்னு அப்படியே பக்கத்துல நின்று வயிற்றுல கை வச்சுட்டு, சார் நீங்க காமெடி பண்ணா செம்மையா இருக்கும். ஹலோ சும்மா இருங்க, என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, கண்ணெல்லாம் பெருசா இருக்கு. கண்ணு பெருசா இருந்தா வில்லன்னு யார் சொன்னது? அதெல்லாம் உங்களை காமெடி பண்ண வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். என்னை நம்பி நடிச்சுட்டு, நடிக்கும்போது கூட ஒரு சின்ன டவுட்டு, முருகன்னா நல்லா வருமா, ரொம்ப மாரியா பண்றீங்களே, நல்லா வரும் பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு தரையில கடந்து அப்படி பிறலணும், குழந்தை மாதிரி பிறந்துக்கிட்டு கால் கட்டி விட்டு இப்படி அழுகணும். இல்ல இது மட்டும் பண்ண வேணாம், ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே ஓகேண்ணே அப்படின்னு. திடீர்னு என்ன நினைச்சா இருந்தால, ஷார்ட் போயிட்டே இருக்கு, லட்சுமண் ஷூட் பண்ணிட்டே இருக்காப்புல. அந்த ஷார்ட்ல நான் சொல்லியிருந்தேன் குழந்தை மாதிரி அழுகணும்னு. பரவாயில்ல நின்றுகிட்டே அழுதுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே நின்றுட்டு பண்ணுங்கண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு. திடீர்னு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே வந்து குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல, மணல்ல வந்து அழுதாப்புல. அதை அப்படியே ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு அந்த கதை மேல அவருக்கு, அவர் என் மேலையும் அந்த கதை மேலையும் அவர் வச்சிருந்த ஒரு பாசத்துக்கு ஒரு அண்ணன் மாதிரியான தாசனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நாயகன் ஷாண்டோல்டன் அவர் சொல்லணும். இப்போ நான் ஆர்டிஸ்டா முதல்ல வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து மொட்டராஜன் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, மொட்டராஜன் சார் வந்து போய் சொல்லி விஷ்ணு சார் சொன்னேன், அவர் வேணும் சார். என்ன கேரக்டர்? அவங்க சார் சாரி சார் அந்த கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். அப்படியா, என்னது சார்? இல்லை ஒரு பாடகன். ஒரு பாடகனா? யாரு? இல்லை சார் மொட்டராஜன் சார் தான் பாடுவாரு. பாடகன் தான் பேசவே கட்ட குரலா இருக்குமா? இல்ல சார், அதுல அந்த கட்ட குரல்லே அவர் வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்கி பாடினா எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நினைத்த நடிக்கும் அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, லவ்விங் அப்படிங்கிற மாதிரி போட்டு தலைவர் மாய நதி என்று அந்த கட்ட குரல்ல பாடுவாரு. அவரே வந்து தம்பி முருகானந்த் தான், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், என்னை பாடகனா எப்படியா நீ ஃபீல் பண்ண அப்படின்னாரு. இல்லன்னு உங்க மொட்டையை பார்க்கும்போது பாட்டு தானே பாடுவீங்க நீங்க. அவர் மிகப்பெரிய பாடகன் ஆக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மொட்டராஜேந்திரனுக்கு பதிலாக பாடகர் ராஜேந்திரன் மாதிரி கூப்பிட்டா நல்லதுன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு வரல, அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்டா இதை தாண்டி விஷ்ணு விஷால் சாருக்கான அவருக்காக இன்னைக்கு மிகப்பெரிய நாயகனாக விளங்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். யாருமே வந்து யோசிப்பாங்க இப்படி இருக்கிறது, இப்படி அவருடைய வளர்ச்சிக்கு மத்தியில் ஒரு வந்து கெஸ்ட் ரோல் வந்து பண்றது யோசிப்பாங்க. விஷ்ணு சார் சொன்னாரு, இந்த மாதிரி நானும் அவருக்கு பேசிட்டு வந்தேன், யார் கரெக்டா இருப்பாங்கன்னு. இவர் பேர் சொன்ன உடனே போன் பண்றாரு, இல்லை நண்பா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நான் போய் கதை சொன்னேன். உடனே நடிக்க ஒத்துக்கிட்டு இந்த படத்துல அந்த ஒரு முக்கியமான கதையினுடைய மைய புள்ளியாக இருந்த ஒரு ஆணிவேர் மாதிரியான அந்த சீனை அதை பண்ண விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சிம்பு சார் குரல் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் வீட்டுக்கு. அடி நைட்டு ஃபுல்லா வச்சு ஒரு 2 வருஷம் ஜாலியா நல்லா பேசி அனுப்புற அவருக்கு ரொம்ப, சிம்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து டெக்னீஷியனுக்கு வந்துருக்கேன் சார் நான். அப்புறம் லக்ஷ்மண் வந்து எப்படி கேமராமேன் அப்படின்னா, அவரும் ரெண்டு அவதாரம் அந்த படத்துல. ஒரு பக்கம் வந்து 200 பேர் வேணாம், 100 பேர் போதும் அப்படின்னு போவாரு. அந்த மாடல்ஸ் வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
அங்க போங்க ஸ்பாட் வச்சிருவேன் அப்படி பேசுவாரு. இது வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த பக்கம் போய் நான் சீன் சொல்லிட்டே இருப்பேன், 300 பேர் வைப்போம் அப்படின்னு. அந்த பக்கம் போய் தனியா போய் 100 தான் அப்படின்பாரு. என்னையா அது ஒரே ஆளுக்கு 2 வேலை கொடுத்து பெரிய குளச்சலா இருக்கு. அவர் என்னன்னா ப்ரொடியூசராகவும் பேசுறாரு, ஹீரோவும் பேசுறாரு. சாரு நீங்க என்ன எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பேசுறீங்க, ஒரு கேமராமேனாகவும் பேசுறீங்க அப்படின்னா கடைசியா யாரை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது என்னுடைய பெரிய பயங்கர, அதுல ஒரு பெரிய டைரக்ஷன். அது மெல்ல கேமராமேனை ஜெயிக்க வச்சிருவேன். 300 பேர் வந்து நிற்பாங்க. அப்படியே விஷ்ணு சார் திரும்பி அப்படியே கேமராமேனை பார்ப்பாரு, கேமராமேன் அப்படியே விஷ்ணு பார்ப்பாரு, 2 பேரும் சேர்ந்து என்னைய பார்ப்பாங்க, நான் அப்படியே வானத்தை பார்ப்பேன். எல்லாம் விதி அப்படியே மாதிரி. இப்படி படத்தை வந்து இவர் சொன்ன மாதிரி, சூரிய சார் சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல வந்து இருக்கு கொஞ்சம் பிடிச்சு இது பண்ணாலும் மற்ற நேரங்கள்ல மிக சொற்பமான நேரங்கள் தான் அந்த மாதிரி ரொம்ப காம்பாக்டா எக்கனாமிக்கலா ஒர்க் பண்ணுது. மற்றபடி நல்லா செலவு பண்ணக்கூடிய மனசும் ஒரு 99% நல்லா இருக்கணும், இல்லை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பிரம்மாண்டமா தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதனால கேமராமேனை பாராட்டுறது போல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரை பாராட்டணும்னு தெரியல. கேமராமேனா வந்து ஒரு சீன் சொன்னோன்னா அதுக்கு ஒரு கலர் பிக்ஸ் பண்ணுவாரு. இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலர்ல வைக்கலாமா அப்படின்பாரு, ஒரு ப்ளூ கலர்ல வைக்கலாமா அப்படிங்கும்போது அப்படியே பேசிட்டே என்னை தள்ளிட்டே போவாரு. என்ன ஏன் அப்படி தள்ளிட்டே போறான்னு பார்த்தா அப்படி விஷ்ணு அப்படி பார்த்துட்டு இருப்பாரு, எங்க 2 பேரும் போறீங்க லைட்டு கிட்டலாம் பேசுறக்கா. அந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல் ஒரு மூடு கொடுத்த என் நண்பன் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஷான்ரோடன் சார் பேசுறேன். மியூசிக் டேரக்டரா சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு 4 மணி நேரத்துக்கு பிறகு கதையே சொல்லல அன்னைக்கு. ஆக்சுவலா அடுத்த நாள் தான் கதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் ஓகே பண்ணி சைன்லாம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அப்புறமேட்டு தனியா போன் பண்ணாரு, தலைவா கதை சொல்லவே இல்லை தலைவா, தலைவா சைன் பண்ணிட்டேன் தலைவா அப்படின்னாரு. பண்ணிட்டீங்க அப்புறம் சொல்லி என்ன சொல்லாம இது முதல்ல யோசிக்கிறேன் அப்படின்னு. இல்ல தலைவா ஏதோ பேசுறீங்க, சைன் வேற பண்ணிட்டேன், என்ன தலைவா சொல்லிருக்க தலைவா கதையை அப்படின்னாரு. சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் வீட்டுல போய் சொன்னேன். ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு ஆபீஸ்லாம் இருக்கும், நம்ம போய் உட்காந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, ஒரு காப்பி டீ கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கிடக்கும், படிச்ச பேப்பர் 4 தடவை படிப்போம், அதுக்கப்புறம் வருவாரு. அப்படி எந்த பந்தமும் இல்லாம அவருடைய வீடு தான் ஆபீஸ். வீட்டுக்கு போனா ஊஞ்சல்லாம் இருக்கு, அப்படி உட்காந்துட்டு அப்படியே தலைவர் அப்படியே அவங்க ஒய்ஃப் தான் வந்து டீ கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இசையோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நண்பர் அவங்க வீட்டுல திரும்பி சிலங்களா தூங்கிறது. நான் அந்த சோபாலேயே டியூன் போடும்போது, ஹலோ தலைவா டியூன் ரெடி போடுங்க அப்படி போடுவார். அந்த மாதிரி என்னை வீட்டுக்குள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் கொடுத்த ஷான்ரோட நல்ல நண்பராகவும் மிக சிறந்த மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. அற்புதமான பாட்டு வந்திருக்கு, நீங்க தான் பார்த்து சொல்லணும். அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஆர்ட் டைரக்டர் கோபி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு பெரிய டென்ஷனா இருந்தாலும் அந்த குழந்தை சின்ன தம்பி பிரபு மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாரு. பண்ணிடலாம் சார் இல்லைங்க இங்கிருந்து கீழே நீங்க விழுகணும், பண்ணிடலாம் சார், தலைவா விழுந்துன்னு சொன்னேன், ஐயோ சார். அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை உணர்வோட இருக்கிற நல்ல நண்பர் ஷெரீப் மாஸ்டர் அப்படி வந்தாரு. தலைவன் பார்த்தா ஏன் ஜாதி தான், அதாவது என்னன்னா நடிப்பு லைட்டா ஆசை இருக்கு தலைவனுக்கு. அந்த ட்ரெஸ் இப்ப பாருங்க பிரெஞ்சு பீடு சூரிய சார் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, சூரிய சார் அவர் விட்டுட்டாரு சரிப்பா. அப்படியே வந்தாரு. அப்படியே நான் கண்டுபிடிச்சேன், நான் நம்மளுக்கு தெரியும்ல பாம்பின் கால் பாம்பரியும், தலைவா நீ நடிகன் தானே அவனு, யார்ட்டையும் சொல்லாதீங்க வாத்தலை உள்ள வந்து ஆடு தலைவா அவனு செம்ம ஆட்டம் ஆடுறாப்ல. அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகனாகவும் மாஸ்டராகவும் மாறணும்னு வாழ்த்துறேன். அடுத்த படத்துல அவர் நடிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஷெரீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி, வராத சோபி சாருக்கு ரொம்ப நன்றி, திலீப் மாஸ்டருக்கு நன்றி, தளபதி தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட எடிட்டர் ஸ்ரீதர், அவரும் பாருங்க அமைதியா பாக்குறாரு, சொல்லுவானா சொல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. நிறைய நேரங்கள்ல எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அதை இதெல்லாம் காட்டிக்கிறாம இந்த கட் பண்ணுங்க, அந்த ஷார்ட் போடுங்க, இந்த க்ளோஸ் போடுங்க, அந்த க்ளோஸ் எடுக்கலங்க அப்படின்பாரு. எடுக்காட்டாலும் போடுங்களேன், அவனு எடுத்தாதையா போட முடியும், க்ளோஸ் அப் இல்லாம க்ளோஸ் அப் போனா எப்படியா போடுறது, அப்படியா பிறகு நாளைக்கு எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு எந்த டென்ஷனையும் காட்டாத என்னுடைய எடிட்டர் ஸ்ரீதர் சாரும். அப்புறம் வந்து இதுல ஒர்க் பண்ண ஆண்டனி சார், மேனேஜர் ஆண்டனி சார், அவரு சில நேரங்கள்ல எப்பயாவது கோவமா என்ன சார் அப்படின்னா, பண்ணுங்க சார் மொதல் படம் சார் பண்ணுங்க அப்படி ஓரமா சொல்லிட்டு போவாரு. காதல லைட்டா கேட்கும், என்ன சொன்னாரு மொதல் படங்கிறாருங்க. ஐயோ அந்த மாதிரியான சீனியரான ஆண்டனி சார். அவருடைய வலது கையா இருந்த மிஸ்டர் சந்துரு வந்து உண்மையில ரொம்ப இதுக்கான பாடுபட்டு ரொம்ப உழைச்சவர். விஷ்ணு சாருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்து போஸ்டர் அடிச்சு இன்ன வரைக்கும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிற சந்துருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெரிய இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருப்போம், சண்டைக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க, ஒரே ஆளதான சந்துரு போங்க அப்படிமே. அப்ப என்ன பேசுறா இருந்தாலும் அவனை உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பாப்ல. அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, 3 பிள்ளைய தங்கச்சி கல்யாணம் கொடுத்தீங்களா அப்படின்பாரு. என்னையா பேசிட்டு இருக்காரு அவரு சார், அப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்ல அப்படின்னு. அந்த வீட்டுல ஷூட் பண்ணணும்னா கேட்கவே மாட்டேன், நீங்க எடுக்க தலைவா அப்படின்பாரு. இல்லங்க அவங்கள்ட்ட அனுமதி வீட்டுக்காரங்கிட்ட கேட்கணும்ல, வீட்டுக்காரங்கிட்ட கேட்கறது வேற சரி, சந்துருனா ஓகே நான் பேசிக்கிறேன், அது எடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்பாரு.
அந்த மாதிரி பயங்கர உறுதுணையாக இருந்த சந்திரக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்ல மறந்தாலும் மறந்துடுவேன், என்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் மேல எனக்கு பயங்கர தூணா இருந்த என்னுடைய உதவி மேடைக்கு அழைக்கிறேன். தயவு செய்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க வாங்க. சாலமன், பார்த்திபன், கௌதம், ஜீவானந்தம், யாசரு, இன்னும் வராத என்னுடைய மாறன் ஒரு உதவி இயக்குனர், அவருக்கு படம் கிடைச்சிருச்சு. இப்ப இரவுக்கு 1000 கண்கள்னு ஒரு படத்துல இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்னுடைய உதவி இயக்குனர் தான். நீங்க டைரக்டர் ஆயிட்டாரு. எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? ஆமா, இவரெல்லாம் எனக்காக உதவி பண்ணவங்க. நாளை இயக்குநர்கள் எல்லாம், அதாவது படத்துல பிள்ளையார் சொல்லியிலிருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கூட போன் பண்ணி, அந்த கமலத்துக்கு அந்த தேட்டர் நல்லா ஓடுதா சார், அங்க 2 பேரும் கத்துனாங்க சார், இங்க 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 அப்படிங்கிற அளவுக்கு நான் வரணும், நல்ல பெரிய டைரக்டர் ஆகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கவிஞர் ரவி சார் அவர்களுக்கும் ஜே கே அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இறுதியா விஷ்ணு சாருக்கு லாஸ்டா சொல்லிட்டு என்னுடைய பேச்ச முடிச்சுக்கிறேன். நம்பிக்கை, அதுதான். அது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, உனக்கு உன்னுடைய அருமை தெரிய வேண்டுமா, இடமாவது கொஞ்சம் பணம் கேட்டு பாருங்க. பணம் கேட்கும் போது 1008 பிரச்சனை சொல்லுவாங்க. நம்ம பணம் கேட்க போறோம்னே போன் எடுத்தோடனே, நண்பா நான் வெளியூர்ல இருக்கேன் நண்பா அப்படிமா சந்தில. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்லி அதை நம்பி இத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு அந்த ரிஸ்க் எடுத்து என்னைய நம்பி இந்த படம் எடுத்திருக்காரு. அதுக்கான கண்டிப்பா அவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய ப்ரொடியூசராகவும் பெரிய நடிகனாக ஆகணும். எனது இனிய நண்பராக நான் அவர் நினைக்கிறேன். வளரணும்னு வாழ்த்துறேன். அவருக்கு இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணி, வேணும்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எத்தனையோ ஜாம்பவான்கள் பார்த்த நீங்க எங்க இந்த மாதிரி சின்ன நடைவண்டி, தடிக்கு விழுந்தால் தாங்கி நிறுத்துங்கள், சரியாக செய்தால் தட்டி கொடுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக இந்த விழா மேடையில எல்லாருமே இவரை பத்தி சொன்னாங்க. இவரை பத்தி நம்ம எல்லாருமே சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் பிளே பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கறது டைரக்டர் பேசும்போது தெரிஞ்சது. எப்படி சார் உங்க எல்லாரையும் சமாளிச்சீங்க? சொல்லுங்க. திரு விஷ்ணு விஷால் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தான் இந்த டீம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். 10 இயர்ஸ் கிரிக்கெட் ஆடினேன், இன்ஜுரினால விட்டேன், தோல்வி. அப்புறம் சினிமா 6 வருஷம் ட்ரை பண்ணேன், மறுபடியும் அதுவும் வாய்ப்பு கிடைக்கல, தோல்வி. மறுபடியும் MBA முடிச்சுட்டு போய் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன். ஜாப் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்ல பிடிக்கல. என்னன்னா நம்ம என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சோம், எங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 21st டே, கரெக்டா ஞாபகம் இருக்கு, 21st டே நான் ஜாப் ஜாயின் பண்ண டைம் வாய்ப்பு வருது, வெண்ணிலா கபடி குழு. ஸோ அதுக்கு எவ்வளவு போராட்டம் அப்படின்னு சூரியனாக்கு நல்லாவே தெரியும். ஈஸியா அந்த படத்துலயும் நான் என்ன அக்செப்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆச்சு, திருப்பி 2 படம் தோல்வி. ஸோ திருப்பி உட்கார்ந்து என்ன பண்ண போறேன், திருப்பி எல்லா இடத்துல நமக்கு தோல்வி வந்துட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு உட்காரும் போது ஒரு நாள் முடிவு பண்ணேன், சரி வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, நான் முயற்சி மட்டும் விடுவேனா அப்படிங்கறது எங்க அப்பா எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாரு. அண்ட் அன்னைக்கு டிசைட் பண்ணது என்னன்னா, இனிமே ஸ்லோவா பண்ணாலும் சரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு குள்ளநரி கூட்டம்ல ஆரம்பிச்சு, குள்ளநரி கூட்டம், நீர்பறவை, முண்டாசப்பட்டி, ஜீவா, இன்டர்நேட் நாளை, வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், மாவீரன் கிட்டு, இப்போ கதாநாயகன். சோ ப்ரொடியூசராகவும் மாறி இருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு இருக்கு. என்னோட படங்கள் பெருசா போதா போலியாங்கிறத பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்ல. நல்ல கண்டென்ட், நம்பிக்கை உள்ள கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கறத எப்பவுமே நான் நம்புவேன். ஒரு வருஷம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. சோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்கு. அதுக்கு முக்கியமா இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில இருக்காங்க. ஒரே ஒருத்தர் அங்க உட்கார்ந்துருக்காரு, செல்லா. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். வேலை வந்துட்டா படத்தோட கோ டைரக்டர், சில்கவார்பட்டி சிங்கமோட டைரக்டர், அண்ட் இந்த படத்துலயும் ஸ்டோரியிலயும் இன்வால்வா இருந்தாரு. சோ உட்காருங்க செல்லா. சோ எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க நிறைய பேர் இந்த மேடையில இருக்காங்க. தங்கதுரை சார், நீர்பறவை டைம்ல எனக்கு அறிமுகம் அவருக்கு. அதுக்கப்புறம் நான் பண்ண எந்த படமும் தப்பான கதை அப்படிங்கறது யாருமே சொல்லல. சோ தங்கதுரை சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் டிஸ்னி, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், லாஸ்ட் 4 ஃபிலிம்ஸா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. வெரி வெரி லக்கி அண்ட் ஹாப்பி தட் ஒரு சூப்பரான டெக்னீஷியன்ஸோட எனக்கு ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட ரொம்ப முக்கியமான நண்பர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா நான் லக்ஷ்மண் பத்தி சொல்லணும். நான் மாவீரன் குட்டி ஷூட்டிங் முடிச்சுட்டு லக்ஷ்மணுக்கு போன் அடிச்சேன். லக்ஷ்மண் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, திண்டுக்கல் வரீங்களா? திண்டுக்கல்ல ஆக்சுவலா அப்பா ஒரு 3 வருஷம் இருந்தாரு.
ஸோ திண்டுக்கல்ல பழைய கிரிக்கெட் ஞாபகங்கள்லாம் இருந்தது. ஸோ நான் திண்டுக்கல் போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் ஃபிளைட் புடிச்சிட்டு போய் டக்குன்னு வந்தாரு. அன்னைக்கு ஈவினிங் போய் 2 பேரும் கிரிக்கெட்லாம் விளையாடி பழைய மாதிரி அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அங்க என்னெல்லாம் பண்ணேன்னு நிறைய விஷயங்கள் பேசி உட்காந்து சொன்னேன். லட்சுமி கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, இல்ல என்னாச்சு அப்படின்னாரு. இல்ல லைஃப்ல வந்து ஒரு ஸ்டாக்னெட் ஆயிருவோம்னு ஒரு பயம் வருது எனக்கு. இல்ல ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நம்ம படங்கள் எடுத்து பாருங்க லட்சுமண், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு, அது ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பயமா இருக்கு, திருப்பி எங்க தோல்வி வந்துடும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். 2 days வந்து என் கூட இருந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வந்தோம். அதோட அடுத்த ஸ்டெப் தான் கதாநாயகன். ஸோ கதாநாயகன் ஒரு படத்தை வந்து என் லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபில்மா நான் பாக்குறேன். அண்ட் அது கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து முருகானந்தம். 3 yearsா வந்து எனக்கு முருகானந்தம் தெரியும். என்னால என்னெல்லாம் பண்ண முடியாதோ நான் நினைச்சேனோ அது அத்தனை விஷயங்களும் நான் இந்த படத்துல பண்ண வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா முருகானந்தம் சார் மறக்கவே மாட்டேன். வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் பண்ணும் அப்படின்னு நான் எப்பவுமே கிளியரா இருப்பேன். ஏன்னா நமக்கு இன்னொரு படம் பேரலா பண்ணா இல்ல சைட் பை சைட் பண்ணா நமக்கு ஒருவேளை இந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதா, இல்ல அந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் வரும். இப்போ நான் ஒரு 3 படம் முடிச்சுட்டு 4வது படம் போயிட்டு இருக்கேன். அதுக்கு முழு காரணம் வந்து கதாநாயகன் எனக்கு கொடுத்த கான்பிடன்ஸ். ஸோ முருகானந்தம் சார் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் சரி இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இதனால ஹிட்டோ ஃபிளாப்போ அதை பத்தி நான் யோசிக்கல. இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபில்ம். அண்ட் 2வது படம் ஒரு புது டைரக்டர், 3வது படம் செல்லா புது டைரக்டர் சில்கவார்பட்டி சிங்கம், 4வது படம் கமிட் ஆயிடுச்சு எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல, அதுவும் ஒரு புது டைரக்டர். ஸோ அது என்னன்னு தெரியல, எல்லா புது டைரக்டர்ஸோட சேரும்போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்குது. எப்பவுமே ஒரு புது விஷயங்கள் அவங்க கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்துலயும். அண்ட் ஐம் வெரி வெரி லக்கி. அண்ட் ஷான் ரோல்டன் சூப்பர்வான ஒரு மனிதர், பயங்கர பாசிட்டிவிட்டி. இந்த படம் வந்து அவர்கிட்ட சொன்னதுல இருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. என்னன்னு தெரியல, அதான் திருப்பியும் சொல்றேன், இந்த மேடையில நான் இருக்கிறவங்க எல்லாரோட நான் 2 வாட்டி மினிமம் ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அத்தனை பேரோடையும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட 2 வாட்டி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம், ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆபீஸ் சொல்லுவேன் நான். ஏன்னா அங்க யார் வந்தாலும் சரி, கிரியேட்டிவ் பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, அடுத்த நிமிஷம் வெளியே போகும்போது ரொம்ப சிரிச்சு ஜாலியா தான் போவாங்க. ஐ எம் வெரி வெரி லக்கி ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டு ஹேவ் சச் பீப்புள் அரவுண்ட் மீ. ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தி நிறைய குணங்கள் சொல்லலாம், பட் மொத்தத்தும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எவ்ரிபடி இஸ் a வெரி குட் ஹியூமன் பீங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச நண்பர்களா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், I think it's very good at heart அப்படின்னு நான் சொல்வேன். and that's why good things are happening. and கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வந்து தொடர்ந்து 5 படம் ரொம்ப நல்ல ரேட்டிங் கிடைச்சு, நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன். அண்ட் முண்டாஸ்பட்டி, இன்டர்நெட் நாளே, ஜீவா, நீர்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு 3 to 3.5 stars கொடுத்துட்டே இருந்தீங்க. திடீர்னு வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் ஒரு படம் பண்ணேன். எனக்கு ஒரு பயம், இதுக்கு எப்படா ரேட்டிங் வரும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். டோட்டல் 28 ரேட்டிங்ஸோட ஆவரேஜ் வந்து 3.2 stars, which means I mean ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஒரு ரேட்டிங்கே இல்ல இது. ஏன்னா யாருமே வந்து கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ரேட்டிங் கொடுங்க, நான் ரிவ்யூஸா ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். பட் அதுக்கும் அவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா கரியர்ல வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் ஒரு மரியாதையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் மீ. இன்னைக்கு நான் 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. 3வது படம் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரியே இருக்கு. இந்த ட்ரீம்லயே அப்படியே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் அவரோட பண்ற செகண்ட் ஃபிலிம், இது 3rd ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். சரண்யா மேடமோட 2nd ஃபிலிம். ஸோ சூரியனா அவர் சொன்ன மாதிரி வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இப்ப கூட தொல்லை பண்ணுவேன், சூரியனா இது வைக்கலாமா வேணாமான்னு டார்ச்சர் பண்ணுவேன். ஆனால் அந்த டார்ச்சர்லாம் தாங்கி என்னைக்குமே வந்து இல்ல விஷ்ணு கரெக்டா இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வெரி சப்போர்ட்டிவ் டீம். அண்ட் செல்லா வந்து அடுத்த படத்தோட டைரக்டர் சில்கவார்பட்டி சிங்கம். கண்டிப்பா அதுவும் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் வந்து நாங்கள் பேசுறதை கேட்டீங்க. அண்ட் யாராவது விட்டு இருந்தேன் நான் மன்னிச்சுக்கோங்க. என்னோட என்டையர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ், தினேஷ் மாஸ்டர், ஐ மீன் திலீப் மாஸ்டர், அப்புறம் ஷெரீப் மாஸ்டர், ஷோவி மாஸ்டர், முக்கியமா வந்து 2 பேருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து விஜய் சேதுபதி. ஏன்னா அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஒத்துக்கிட்டாரு.
வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து இல்ல தலைவா அப்படின்னாரு, இல்ல நீங்க ஒரு வாட்டி கேளுங்கன்னு உடனே கேட்டாரு. கேட்ட உடனே ஓகே எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியும் அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு அவர் இருக்கிற இடத்துல வந்து இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஹி அக்ரீட் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸ். அப்புறம் சிம்பு சார் படத்துல வந்து பிகினிங்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு ஜாலியான ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் அனிருத் சார் அவர்கிட்ட வந்து சாங் பாடணும் அப்படின்னு நான் கேட்ட அடுத்த செகண்ட் ஓகேனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பு இந்த படத்துல உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபில்ம், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபில்ம், ஃபேமிலி ஓரியன்டட் ஃபில்ம். எப்படி போன வாட்டி நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலிஸ்ல வந்தீங்களோ கண்டிப்பா இந்த வாட்டியும் வாங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். படம் பாருங்க, சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி, ரெண்டு மூணு பேருக்கு நன்றி சொல்றேன், மறந்துட்டேன். நான் என்னுடைய கோ டைரக்டர் மாதிரி இருந்து என்னோட ஸ்கிரிப்ட் போடுவேன் செல்லா, அவரை எங்கேயோ மூலையில் உட்கார்ந்தாரு, சில்குவார் பிசிங் டைரக்டர் செல்லா அவர்கள். அப்புறம் வந்து இந்த டைட்டில் வந்து ரொம்ப டைட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 டைட்டில் எழுதி காட்டும் போது கதாநாயகன் டைட்டில் சொன்னவரே விஜய் டிவி மகேந்திரன் சார் தான் அந்த டைட்டில் சொன்னவர். அவருக்கு ரொம்ப நன்றி. அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு பயங்கரமா வியந்திருக்கிற அந்த டிசைனுக்கான அது உழைச்சது வந்து டைரக்டரா இருந்தா கூட நான் கூட அவ்வளவு போனதில்லை. அந்த இடத்துல இருந்து எனக்கான அந்த வேலையை செஞ்சு இன்னைக்கு டிசைன்லாம் அப்படி வச்சு பயங்கரமா உழைச்ச டிஸ்னி சாருக்கு ரொம்ப நன்றி. நான் சாரி, நான் எவ்வளவு பேர் சொல்லும் போது மறந்துட்டேன். டிஸ்னி சாருக்கு வந்து எத்தனை நன்றி சொல்லலாம்னு தகும். இன்னைக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை இதுக்கும் அவருடைய உழைப்பு தான். கேத்ரின் தெரசா அவங்க சொல்லாம விட்டேன், இன்னைக்கு வராதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி.